ஹாய், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். நம்ம வீட்டில் இன்னைக்கு சூப்பரான மட்டன் வச்சு ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் சுக்கா தாங்க செய்ய போறோம். கண்டிப்பா இது நிறைய பேத்துக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டா இருக்குங்க மட்டன் சுக்கா வறுவல். நம்ம வீட்டில் பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சுக்கா வறுவலை செஞ்சு சாப்பிட்டோம்னா கோல்டெல்லாம் பறந்து போயிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பெப்பர் காரம்லாம் தூக்கலாக போட்டு இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டு ஸ்டைலில் மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க சடனா பசங்களாம் மட்டன் சுக்கா வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நம்மளும் வண்டி எடுத்துட்டு கடைக்கு போயாச்சுங்க. கடையில போய் அண்ணா ஒரு 1/4 கிலோ நல்லா இலை ஆட்டு கறியா கொடுங்கன்னு சொன்னதும் அண்ணனும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டான கழுத்து கறியா எடுத்து கொடுத்தாருங்க. ஆட்டுக்கறியிலே பாத்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதி மட்டும் தாங்க ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க. ஸோ அந்த கறியை போட சொல்லி அண்ணனும் பாத்தீங்கன்னா நம்ம சுக்கா வறுவலுக்குன்னு சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அவ்வளவுதாங்க, அண்ணன் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம இதை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. வீட்டுக்கு போனது நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் கழுவிட்டு. நம்ம வாங்கிட்டு வந்த ஆட்டுக்கறியை நல்லா ஒரு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமா தான் வாங்கிட்டு வந்ததுனால ரொம்ப அலச வேணாங்க. இதே நம்ம 1 kg 2 kg எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 அலசு அலசிக்கலாம். ஏன்னா கறி நம்ம ரொம்ப அலசணும் அப்படின்னா அதுல உள்ள சத்து எல்லாமே தண்ணியிலே போயிடும். ஸோ அதனால ஆட்டுக்கறியை மட்டும் எப்பவுமே ரொம்பவே அலசக்கூடாதுங்க. ஒரு அலசு இல்லாட்டி 2 அலசு அலசினாலே போதுமானதான். நமக்கு எந்தவித கவுச்சியுமே அடிக்காது ஆட்டுக்கறியில மட்டும். பாருங்க, நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம சுக்கா வறுவலுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம இன்னைக்கு சுக்கா வறுவலுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துக்க போறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்காதீங்க. இல்ல சின்ன வெங்காயமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம பெரிய வெங்காயம் சூஸ் பண்ணிக்கலாங்க. பட் சின்ன வெங்காயம் போட்டு செய்யற டேஸ்ட் கண்டிப்பா பெரிய வெங்காயத்துல கிடைக்காது. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா 2 கையும் ஒன்னு சேர்த்தாலும் போது ஒரு கை ஃபுல்லா சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோங்க. அதை ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. ஒரு 2 பீஸா 3 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல ரொம்ப குட்டி குட்டியா இருக்குனாலும் நம்ம முழுசாவே போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா வதக்கும் போது பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே கூலாகிடுங்க. இந்த சுக்கா வறுவல் பாத்தீங்கன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ்ல நம்ம சேர்க்க போறதே இல்லைங்க. நம்ம வீட்டுல இருக்க ஒரு சில இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நம்ம சமைக்க போறோம். சோ அதனால திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னா மட்டன் எடுத்துட்டு வர கேப்லயே நம்ம இது எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். வந்ததுமே ஒரு 15 மினிட்ஸ்லயே நமக்கு சமையலே முடிஞ்சிடுங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல இருக்குங்க கண்டிப்பா. இப்ப நம்ம சின்ன வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பூண்டு ஒரு 2 முழு பூண்டை நான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கேங்க. பூண்டும் பாத்தீங்கன்னா நிறைய சேர்த்துக்கணும். ஏன்னா பூண்டு வெங்காயம் தான் நம்ம இதுல சேர்த்துக்க போற பொருளே. இஞ்சி பாத்தீங்கன்னா கொஞ்சமா அரைச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த இஞ்சி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏன்னா முழு இஞ்சியா போட்டோம்னா எடுத்து நிறைய பேர் போட்டுருவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம இஞ்சியை பேஸ்டா பண்ணி நம்ம சேர்த்துக்க போறோம். அடுத்ததான் நம்ம சுக்கா வறுவலுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா தாங்க. காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளியும் போடலாம், இல்ல முழுசாவும் போடலாங்க. அதிக காரமா வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கிள்ளி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 மிளகா வரைக்கும் நம்ம கிள்ளி போட்டிருக்கோங்க. நம்ம வீட்டு மிளகா காரம் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனாலதான் நான் இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்க வீட்டுல காரமான மிளகாவா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெப்பரும் போட போறோம். சோ ரொம்பவே ஸ்பைசியா மாறிடும். அவ்வளவுதாங்க, நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சு டைரக்டா குக்கர்லயே தாளிச்சு விட்டுறலாங்க. குக்கர்ல நம்ம விசில் வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம இருப்பு சட்டியில போட்டு நல்லா ட்ரையா கிண்ட போறோங்க. நம்ம இன்னைக்கு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறோம். ஏன்னா இந்த சுக்கா வறுவல் நல்லெண்ணெய் செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க தேங்காய் எண்ணெயை விட. சோ அதனால நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊத்திக்கிறோம்.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னா 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்திருக்கோம். அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதிலும் கம்மியா நம்ம சீரகம் எடுத்திருக்கோங்க. சீரகம் பிடிக்காது அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம பூண்டை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லா 2 முழு பூண்டு நம்ம எடுத்திருந்தோம்ல, அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சேர்த்தாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, பூண்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிருச்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கிள்ளி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்பீங்க, காஞ்ச மிளகாவை பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணுமா, முன்னாடி சேர்க்க கூடாதுன்னு தோணும். நம்மளோட விருப்பம் தாங்க. எல்லா பொருளையுமே ஒன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி முன்ன பின்ன கூட சேர்த்துக்கலாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்கிற டிஷ்ல மட்டும்தான் தக்காளிக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துடணும். நம்ம இந்த சுக்கா வறுவலுக்கு தக்காளி சேர்க்க போறதில்ல, சோ எப்படி வேணா நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறோம். எல்லாமே இப்ப ஒண்ணு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சுக்கா வறுவல் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இது கூட எப்பயும் போல ஒரு 4 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுருங்க. நல்ல வாசனையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறது. இப்ப நம்ம எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நமக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா சீக்கிரமாவே வதங்கி வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்க, நல்லாவே வதங்கி வந்துருச்சு வெங்காயம் பூண்டு எல்லாமே. இப்ப நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமா சேர்த்துட வேண்டாம். அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. மட்டனை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம தேவையான தண்ணியை சேர்த்துட்டு குக்கரை விசில் வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பெரட்டி கிண்டிட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்புல வச்சிட வேணாங்க. ஒரு 2 நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா அதுல உள்ள தண்ணி எல்லாமே நமக்கு வெளியாயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சமா தான் சேர்த்துருந்தோம். சோ இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துற வேணா, ஆல்ரெடி நமக்கு அதுல தண்ணி விட்டுருச்சு. ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுக்கா வறுவல் மாதிரி வராதுங்க. அவ்வளவுதாங்க, தண்ணி உப்பு எல்லாமே நம்ம தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டு வச்சிடலாங்க. நல்லா ஒரு 5ல இருந்து 6 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் பீசஸ் ரொம்ப குட்டி குட்டியா போட்டிருக்கோம் இல்லையா, சோ அதெல்லாம் அதிக விசில் வச்சோம்னா நல்லா வெந்து சாஃப்டா இருக்குங்க நம்மளோட கறி. பாருங்க, ஒரு 6 விசில் வச்சு நம்ம எடுத்தாச்சு. இப்ப ஆவி எல்லாமே நமக்கு போயிடுச்சுங்க. சோ இப்ப ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட மட்டன் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம குக்கர்ல இருந்து ஒரு கடாய்க்கு அப்படியே நம்ம மட்டனை மாத்திக்கலாங்க. மாத்திட்டு அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கிண்டி விட்டுறலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மட்டன் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இல்லையா, சோ அதனாலதான் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு உடனே தண்ணியை வத்த வைக்கிறோம். இதே நமக்கு மட்டன் வேகல அப்படின்னா நல்லா சிம்ல வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் நமக்கு தண்ணியை நல்லா சுண்ட வைக்கலாங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. தண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு வத்தி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நல்லாவே தண்ணி எல்லாம் வத்திட்டு நல்லா ட்ரை ஆயிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மேல பெப்பரை தூவி கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா நம்மளோட சுவையான மட்டன் சுக்கா தயாராயிடும். அதை அப்படியே எடுத்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா அட்டகாசமா இருக்குங்க. பாருங்க, நல்லாவே தண்ணி எல்லாம் வத்தி வந்துருச்சுங்க. இதுக்கு மேல நம்ம ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா இந்த ஜூசினஸ் எல்லாமே நமக்கு போயிடும். இப்ப நம்ம தேவையான பெப்பரை இது கூட சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல நல்லாவே காரமா இருந்துச்சு. சோ அதனால கம்மியா தாங்க பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிட்டேங்க. பெப்பர் சேர்த்துட்டு 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை மேல தூவி இறக்கி வச்சிடலாங்க.
அவ்வளவுதாங்க, எங்க வீட்டு ஸ்டைல்ல நாங்க ரொம்பவே டேஸ்டியான மட்டன் சுக்கா செஞ்சுட்டோம் இன்னைக்கு. உங்க வீட்டுல மட்டன் சுக்கா நீங்க என்ன ஸ்டைல்ல செய்வீங்கிறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் மட்டன் ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும், அதுலயும் என்ன மாதிரி வெரைட்டியா நீங்க உங்க வீட்டுல செய்வீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எங்க வீட்டு ஸ்டைல்ல உங்க வீட்டுல ஒரு முறையாச்சும் மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம மட்டன் சுக்காவை இலையில சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாத்துடலாங்க. அது கூடவே நம்ம வீட்டுல இன்னைக்கு லஞ்ச் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதே நம்ம பாத்திரலாம். நான்வெஜ் முட்டை எல்லாமே எப்படிங்க, அதனால நம்ம வீட்டுல இருந்த நாட்டுக்கோழி முட்டையை அவிச்சு வச்சாச்சுங்க. அது கூடவே நம்ம சூடா இறக்கி வச்சிருக்க மட்டன் சுக்கா வறுவலையும் பரிமாறியாச்சு. இது கூட இன்னைக்கு ஸ்பெஷலான நாட்டுக்கோழி வறுவலும் செஞ்சு வச்சிருக்கோம், அதையும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம சூடா வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சர்வ் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா வறுவல், கோழி வறுவல் எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி நம்ம பொட்டக்கோழி ரசம் தாங்க வச்சிருக்கோம். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சமையல் ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை. எங்களோட சமையல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.